இன்னிலிருந்து தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் பிக் பாஸோட எஸ். ஆட்டம், கண்டஸ்டன்டோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற இப்போ மாதிரி இனிமே தான் விளையாடுவாங்க. நேத்து ஒரு விஷயம் கேட்டாரு இல்லையா? இந்த 50 நாள் எப்படி கடந்து வந்தாங்கன்னு நீங்க யார யோசிக்கிறீங்க? ஏன் இவங்கலாம் எப்படி 50 நாள் வந்தாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க? அப்படின்னும்போது, அந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து பார்வதிய சொன்னாங்க. நெறைய பேரு அரோராவ சொன்னாங்க. ரம்யாவ சொன்னாங்க. அதிகமான அ ஒரு ஓட்டுகள் வாங்குனது இவங்க 3 பேர் தான். அத தாண்டி இருக்கிற யாருமே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, உண்மையா கேம் விளையாடாம இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆவுறது ரம்யா தான். ம். அரோரா ஒரு ப்ளே அப்ப பண்றாங்க. ஏன் அவங்கள அனுப்ப மாட்றாங்க? என்னோட கேள்வி. இப்ப ரம்யா விளையாட மாட்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே கமெண்ட்ஸ்ல வரைக்கும் ரம்யா உள்ள எதுக்கு இருக்காங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏதாவது ஒண்ணா உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க வந்துடு அப்படிங்கிற மாரி நம்ம வீட்ல உட்காந்து அழுகுற மாரி அழுகுறாங்க. அ யார் அந்த டைம்ல அவங்க கூட இருக்காங்களோ, அவங்களோட போய் பேசிட்டு இது பண்றாங்க. ஸோ அவங்க அவங்க எப்படி இன்னும் உள்ள இருக்காங்க? கெமிய விட ரம்யா என்ன பெஸ்ட்டா? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் வருது. ஸோ எதுக்கு வந்துட்டு ரம்யாவ இன்னும் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நேத்து வருது. ஒரு 2 விஷயம் வந்து ஹோஸ்ட் வாயாலேயே 2 பேருக்கு ஹிண்ட் குடுத்தாரு. அது என்ன மத்தவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நான் என்னுடைய பார்வையிலருந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, ஆ ரம்யாக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு சேவ் பண்ணும்போது. "ரம்யா யூ ஆர் சேவ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ரொம்ப லீஸ்ட்டான எட்ஜ்ல நிக்கிறீங்க. இது நான் உங்களுக்கு வந்து வார்னிங்கா குடுக்குறேன். எட்ஜ்ல நிக்கிறீங்க. அ நீங்க பார்த்து விளையாடிக்கோங்க அப்படின்னு. ஸோ இது என்னன்னா, நீ ரொம்ப லீஸ்ட்ல இருக்க. சேனல் உன்ன தாக்கி புடிச்சிருக்கு. மத்தபடி நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்படிதான். அந்த மாரி நீ சேவ் ஆகல. சேனல் உன்ன தூக்கி பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப லீஸ்ட்ல இருக்க. நீ ரொம்ப ரொம்ப எட்ஜ்ல இருக்க. அப்படிங்கிறத ஒரு ஹிண்டா குடுத்துட்டாரு. அப்படியே அரோராக்கு பார்த்தீங்கன்னா, "அரோரா யூ ஆர் சேவ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரியே ப்ளே பண்ணி ரொம்ப தூரம் போயிடலாம்னு நெனைக்காதீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஹிண்ட் குடுத்தாரு. அதாவது இந்த ப்ளேலயே நீ போனன்னா, உனக்கு வந்து கண்டிப்பா இன்னும் 2, 3 வாரம் தான். அதுக்கு மேல தாங்க மாட்ட அப்படிங்கிறது தான். 2 பேருக்குமே இது ஒரு வகையான ஒரு ஹிண்ட் தான். ஸோ இன்னைக்கு தெரியும். யாரு யார என்ன ஆக்சுவலி பார்த்தா சொல்றாங்கன்னு. மக்கள் இவங்கள ஓப்பன் சேவ் பண்ணாங்களான்னா நாமினேஷனா கிடையாது. இருக்குமா இன்னைக்கு? இல்ல இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் ஓப்பனா இல்ல. இருக்காது. ஸோ சீக்ரெட்டா தான் இருக்கும். யார் வேணாலும் தனித்தனியா தான் போய் பண்ணுவாங்க. பிக் பாஸ் எப்பயும் போல இந்த வாரம் நாமினேஷன் ஆனவர்கள் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லப்போறாரு.